Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ආයුබෝවන්. අද පොඩි විස්තරයක් තමයි අද අපි අරන් අවිල්ලා තියෙන්නේ. මොකද කියලාද කියනවා නම් මේ දවස්වල යුද්ධ ගැටුම් තියෙනවා නේද? මේ දවස්වල යුද්ධ ගැටුම් තියෙනවා. ඒ හින්දා ෆ්ලයිට් බොහෝ දුරට දැන් ඩිලේ වෙලා යන අවස්ථාවල් ගොඩක් තියෙනවා. දැන් ඩිලේ වෙලා කියන්නේ පය ගාණක් ඩිලේ වෙලා යන එක. එයාපෝට් එක වහලා නැහැ. ගොඩක් කට්ටිය අහන ප්‍රශ්න අපිට කෝල් කරලා අහනවා. මොකද මේගොල්ලෝ කට්ටිය කියනවා එයාපෝට් එක වහලාද කියලා එහෙම අහන අවස්ථාවල් ගොඩක් තියෙනවා. ඒ වෙනුවෙන් අපි අද දාන්න ආවේ මේ වීඩියෝ එක. ඒ අහන කට්ටිය වෙනුවෙන් අපි තමයි අපි ගෙනාවේ. එයාපෝට් එක වහලා නැහැ. කුවයිට් එයාපෝට් එක වහලා නැහැ. ඒ කියන්නේ ෆ්ලයිට් එක යනවා පය ගාණක් එහාට මෙහාට වෙන්න ඉඩ තියෙනවා. ඒ කියන්නේ පය දෙකක් තුනක් ඩිලේ වෙලා යනවා ෆ්ලයිට් එක. අනිවාර්යයෙන්ම ෆ්ලයිට් එක යනවා. එහෙම එයාපෝට් එක ක්ලෝස් වුණොත් අනිවාර්යයෙන්ම ටිකට් දාපු ට්‍රැවල්ස් එකකින් ඕල අනිවාර්යයෙන්ම ඕගොල්ලෝ දීපු නම්බරයට අනිවාර්යයෙන්ම කෝල් එකක් ගන්න අරන් කියනවා ඒ ෆ්ලයිට් එක අද කැන්සල් ෆ්ලයිට් එක යන්නේ නැහැ. අනිවාර්යයෙන්ම කියන්න ඕනේ ඒක යුතුයකම. එහෙම නැතත් මං වීඩියෝ එකක් අනිවාර්යයෙන්ම දානවා එයාපෝට් එකේ වැහුවොත් අනිවාර්යයෙන් ඕගොල්ලෝ වෙනුන් අනිවාර්යයෙන්ම මම වීඩියෝ එකක් දානවා ඕගොල්ලන්ට. ඒ හින්දා කිසි දෙයකට බය වෙන්න එපා. ඕගොල්ලෝ ටිකට් එක දාලා තියෙනවා නම් දාපු තැනින් කෝල් එකක් කරලා අහන්න යන්න කලින් දවසේ. ඒ කියන්නේ යන දවස කෝල් එකක් දීලා අහන්න අපේ ෆ්ලයිට් එක වෙලාව හරියට යනවද කියලා. ඒක විතර චුට්ටක් දැනගන්න. යන දවසටත් කෝල් එකක් දීලා අහගන්න. මේ වෙලාවට අපේ ෆ්ලයිට් එක හරියද? අපිට යන්න පුළුවන්ද? මොකුත් ප්‍රශ්නයක් නැද්ද? එහෙම අහගන්න. එයාපෝට් එක වහලා නැහැ. ஓகே? அன்று சொந்தங்களே இன்றைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க என்ன ஏர்போர்ட் மூடியா ஏதாவது பிரச்சனையா ஏன்னு கேட்டேன்னா இந்த யுத்தம் காரணமாக நிறைய மக்களுக்கு டவுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏர்போர்ட் மூடி போக முடியலைன்னு சொல்கிறாங்க. மேபி இன்னும் ஏர்போர்ட் மூடலை. குவைட் ஏர்போர்ட் இன்னும் மூடலை. குவைட் ஏர்போர்ட் மூடுற சாத்தியம் இல்லை. இன்னும் வரல. இன்னும் முன்னுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. டைம் சேஞ்ச் 1 ஹவர் 2 ஹவர் கொஞ்சம் தள்ளி போகுது ஃப்ளைட்டு. நீங்கள் அப்படி டிக்கெட் யாராவது போட்டவங்க இருந்தா போகிறதுக்கு போகிற நாள் அன்னைக்கு காலையில் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டேன்னா அது டைம் சில நேரம் சேஞ்ச் ஆகும், சில நேரம் அதே டைமில் போகுது. ஏன்னா அந்த ஃப்ளைட் டைம் சேஞ்ச் ஆகுது மட்டும்தான் இடத்துல நடக்குது. ஓகே? இது மற்றபடி ஏர்போர்ட் எதுவும் மூடில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ளைட் போயிட்டு தான் இருக்குது. டைம் மட்டும் கொஞ்சம் மாறுது. அதுவும் சில ஃப்ளைட்டுக்குள்ள மட்டும்தான். எல்லா ஃப்ளைட்லையும் மாறல, சில ஃப்ளைட்டில் மட்டும்தான் மாறிட்டு இருக்குது. ஓகே? யாராவது சரி டவுட் இருந்தால் என் நம்பர் நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டைமிங் ஓகேன்னு மட்டும் போகிற நாளைக்கு காலையில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ளைட் டிலே ஆகிற மெசேஜ் வந்து அந்த காலையில் தான் எல்லா இமெயிலுக்கும் ரிசீவ் ஆகுது. ஓகே? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் நவீன் நசீர்.